நம்ம தமிழ் சினிமாவுல பிரபுவோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தூக்குன ஜெயராமோட படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தெனாலி. 2000 ஆண்டு கமலஹாசன் நடிப்புல வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த தெனாலி. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ண இந்த படத்துல கமலஹாசன் கூட ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஜெயராம். இந்த படத்துல கமலோட ஃப்ரெண்டா வரக்கூடிய டாக்டர் கைலாஷ் அப்படின்ற கேரக்டர் தான் இவருக்கு. இந்த படத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமலஹாசனோட அதிரடியான காமெடிக்கு இணையா ஜெயராமும் தன்னோட இயல்பான நடிப்புல அசத்திருப்பாரு. இந்த கேரக்டர்ல வேற நடிகர் நடிச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்களால நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஜெயராமுக்கு இது பக்காவா பொருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பஞ்சதந்திரம். கமலஹாசன், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீமன், யோகி சேது உள்ளிட்ட பலர் நடிச்ச படம் தான் இந்த பஞ்சதந்திரம். இந்த படத்துல ஜெயராம் நடிச்ச கேரக்டரோட காமெடிக்கு அளவே கிடையாது. இந்த படத்தோட தூணே அவர்தான். குறிப்பா நண்பர்கள்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கும் போது அவரோட டைமிங் காமெடி ஒவ்வொன்றுமே அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த டைம்ல இவருக்கு ஈக்குவலா பார்க்கப்பட்ட பிரபு இந்த படத்துல நடிச்சிருந்தா இந்த கேரக்டர் மேபி வேற மாதிரி அமைஞ்சிருக்கலாம். ஆனா ஜெயராமோட தனித்துவமான காமெடி காரணமா இந்த கேரக்டர் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முறைமாமன். இந்த படத்துல ஆக்சுவலா நடிக்க வேண்டியதே பிரபு தான். ஆனா அதுக்கப்புறமா கை மாறி கடைசி ஜெயராம் பக்கம் வந்துச்சு. குஷ்பு மற்றும் ஜெயராம் சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. குடும்ப உறவுகளை மையமா வச்சு உருவான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு வாங்கிச்சு. இதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்துல ஜெயராமோட இயல்பான நடிப்பு மற்றும் டைமிங் காமெடி தான். படம் முழுக்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடைசியில ஒரு நல்ல எமோஷனலா முடியும். குடும்ப கதையில அவர் பொருந்திய விதம் இருக்குல்ல, அற்புதமா இருக்கும். வேற ஒரு நடிகர் நடிச்சிருக்க வேண்டிய கேரக்டரை இன்னொருத்தர் நடிக்கும்போது ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். ஆனா ஜெயராம் அப்படி கிடையாது. தத்ரூபமா இதுல பொருந்திருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துப்பாக்கி. இந்த படத்துல ஜெயராம் ஒரு அற்புதமான நடிப்பை காமிச்சிருப்பாரு. நம்ம முதலமைச்சர் விஜயோட சீனியர் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. ஏஆர் முருகதாஸ் ஆரம்பத்துல இந்த கதையை பிரபு கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா கால்ஷீட் மாதிரியான பிரச்சனைகள் காரணமா பிரபுவால இந்த படத்துல நடிக்க முடியல. அதுக்கப்புறமா அதே ஃபன்னியான மூட்ல இதை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஏஆர் முருகதாஸ் ஜெயராம உள்ள கொண்டு வந்தாரு. ஜெயராம் இந்த கேரக்டருக்கு அற்புதமா பொருந்தி விஜய் கூட அடிக்கக்கூடிய லூட்டிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்.